வெல்கம் பேக் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் புகழ் ஜென்சி ரைடர். டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 32 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். காலைல ஒரு 11 மணிக்கு வந்தேன், 9:30க்கே முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஆர்டர் டக்குனு வந்துனே இருந்துச்சு. அவ்வளோதான் போதும், கடைசியாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு நல்ல லொக்கேஷனாக போட வெயிட் பண்ணி இருந்தேன். கரெக்டாக ஈஸியாக போட்டாங்க. அப்பாடா அப்படின்ட்டு சப்பா செம்ம சில்லுன்னு இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கலாம் ஆல்ரெடி, இந்த ஈஸியாக உள்ள வந்தால் மட்டும் சில்லுன்னு இருக்கும். நல்லா பகல் டைமில் வந்தாலே சில்லுன்னு இருக்கும். இப்போ நைட் டைம் சொல்லவா வேணும். இன்னைக்கு காலைல எழுந்தானே ஒரு நியூஸு, நம்ம அண்ணன் சிறப்பாக பண்ணிட்டார் பொழுது. நம்ம சிஎம் சார், நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து அரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. நானும் நம்பலை. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன், அதான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது பேசுனது தப்பு தான். அதெல்லாம் அது தப்போ ரைட்டோ. ஆனால் இவனுங்க இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்லாம், அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போடுறானுங்க இப்போ ஸ்டோரி. என்னமோ அவர் வந்து ஏதோ தியாகம் பண்ணியோ ஏதோ பண்ணி ஜெயிலுக்கு போகிற மாதிரி. அவள்தான் எங்கள் அண்ணன் சின்ன கருணாநிதி அரெஸ்ட் பண்ணிட்டீங்கள, எங்கள் கருணாநிதி அண்ணன் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு போட ஆரம்பிச்சாரு. இந்த சிரிப்பு தான் வருது அதை கேட்டாலே. அவரே ஒரு பொண்ணை தப்பாக பேசி போகிறாரு, அரெஸ்ட் பண்ணுறாரு. அவ்வளோ வழக்கு போட்டிருக்காங்க ஒரு பொண்ணை தப்பாக பேசுனதால. யாராக இருந்தாலும் சரியா, ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பொண்ணை தப்பாக பேசினா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி இருந்தாலும் அது ஒரு பொண்ணு. இப்போ ஒரு பையனை தப்பாக பேசினா, இப்போ காக்ரோச் நாட்டை பட்டன் ஆரம்பிச்சாங்களே, அது எப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காக்ரோச்னு ஒருத்தன் கலாய்ச்சான். அது யார், எஜுகேஷன் மினிஸ்டராக யாருன்னு தெரியல. அதனால எல்லா யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்றாங்க, இந்த போராட்டம் பண்றது எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஒரு பொண்ணு தப்பா பேசினா எல்லா பொண்ணுங்களுக்கும் கோவம் வரதானே செய்யும். அவன் பேசின தப்பு தானே அவர் பேசினது. அதை பார்க்காம சின்ன கருணாநிதி எங்க ஐயா அப்படி இப்படின்னு போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் மாசா வேற கை காமிச்சு வெளியே போறத வேற மாசா பீஜம் போட்டு போடுறானுங்க. நான் ஒரு மீம் பார்த்தேங்க, இந்த வடச்சென்னை படத்துல ஒருத்தன் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அவன் ஏஞ்சி ஐயா பொம்பளை கேசுங்க ஐயா அப்படின்னுவால. அந்த மாதிரி நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரோட போட்டோ போட்டு அவர் அந்த கை காமிச்சிட்டு போகல, அந்த போட்டோ போட்டு ஐயா பொம்பளை கேசுங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு மீம் பார்த்தேன். மீம்ஸ் எல்லாம் வந்து தெறிக்க விடுறானுங்க பசங்க சத்தியமா. ஐயோ, காருக்காரர் வேகமா வராரு. நம்ம விஜய் அண்ணனுக்கு மாசா மீன் போடுவாங்கல்ல, திரையில பண்ணதெல்லாம் நேரில் ரீக்ரியேட் பண்றியா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம உதயநாவும் போட்டிருந்தாங்க. இந்த ஒருக்கல் ஒரு கண்டிப்பத்தில் ஜெயிலில் கீழே உட்காந்துருப்பாங்கல்ல, அதை போட்டு திரையில பண்ணதெல்லாம் நேரில் ரீக்ரியேட் பண்றியா அப்படின்ட்டு போடுறானுங்க. ஐயோ ஐயோ. அதுக்கப்புறம் அந்த வடச்சென்னை படத்தில் ஐயா பொம்பளை கேசுங்க ஐயா, அதெல்லாம் பார்த்தா சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா மீம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ, மீம்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணால் பண்ணிகிட்டே இருப்பேன். நிறைய மீம் சேனல்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுருப்பேன். நல்லா இருந்தாலே ஃபாலோ பண்ணுறோம் அவங்கள. காலிலேருந்து அதுதான் ஃப்ளாஷ் நியூஸாக போயிருந்துச்சு, அதுவே பார்த்து போயிடுச்சு. அது நான் பனையூர்கிட்ட போகும்போது அது கரெக்டாக நீலாங்கரையில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு 11:30-12 மணிக்காக வந்து பனையூர் கிராஸ் பண்ணி போனாங்க போல். ஆனால் நான் வந்து ஒரு 12:30 போனேன் பனையூருக்கானா. ஒரு ஆர்டரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தா நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரை பார்த்துருப்பேன். இன்னைக்கு அவ்வளோ டயர்டாக இல்லை. நீ காலைல வந்தானே தலை வலிச்சுது. ஐயோ என்னடா இன்னைக்கும் ஃபுல்லாக தலை வலிக்க போதும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடுச்சு. அதுவே சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் நைட்டு காலைல ஏஞ்சிருக்கும் போது, நைட்டு தூங்கும் போது தலைவலி, காலைல ஏஞ்சிருக்கும் போது தலைவலி தான். நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணால் நல்லா ஸ்பீடு கிடைக்குது நெட்டு. நான் ஃபஸ்ட்லாம் ஸ்டார்டிங்கில் டெய்லி அன்னைக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆகஸ்ட். இந்த வீடியோ 5 ஆகஸ்ட் பார்ப்பீங்க. நான் ஃபஸ்ட்டில் ஆனால் டெய்லியும் காலிலேருந்து சாயந்தரம் ஓட்டிட்டு சாயந்தரம் வந்து போடுவேன். அந்த பீக் டைமிங்காக அந்த 6, 7, 8 அந்த இதில் சொல்கிறேன், நெட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுல. அந்த நேரத்தில் எனக்கு கேபி கணக்கில் அப்லோட் ஆகும். எல்லாமே 3 GB 4 GBன்னு இருக்குமா, கேபி கணக்கில் அப்லோட் ஆகும். 700 KB 600 KBன்னு. அதுவும் இந்த மொட்டை மாட்டில் போய்ட்டு கையை தூக்கி வச்சா ஒரு MB ஸ்பீடு கிடைக்கும். அதுவும் கீழே கொஞ்சம் இறக்கிட்டா 700 KB திரும்பி மாறிடும். எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்காது. ரூம் உள்ள போனால் அந்த அளவுக்கு கூட நெட்டே அடிக்காது. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போக நைட்டு போட ஆரம்பித்தேன். ஆனால் நைட்டு நல்லா நெட்டு கிடைக்குது, சூப்பராக இருக்குது.
எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு அன்றைக்கி வீடியோ ரெக்கார்டும் பண்ணிட்டு அதை எடிட்டும் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அடுத்த நாள் எழுந்து காலைலையோ நைட்டோ அதை ஷெட்யூல் பண்ணிட்டு நான் திரும்பி வேலைக்கு போயிடுவேன். ஈஸியாக தான் இருக்குது. வ்ளாக் பண்ணுறேன்னு ஒரு சந்தோஷம் தாங்க என்னை டெய்லியும் காலைல எழுந்து வர வைக்குது. இல்லைனா எனக்கு ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து சும்மா ஓட்டின்னு இருந்தப்போ எனக்கு வரவே தோணல. ஆனால் இப்போ வ்ளாக் பண்ணுறேன்ற ஒரே காரணத்துக்காக டெய்லியும் காலைல சுறுசுறுப்பாக எழுந்து வரேன். சரி, ஓகே நண்பா, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு, என் வீடியோவை பார்க்குறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட பிக் தேங்க்ஸ் நண்பா. நான் என்றைக்குமே கம்மி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்போல்லாம் விடவே மாட்டேன். என்னை நம்பி 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னை பிடிச்சி தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்காக வச்சு நான் நல்லா வீடியோ போடுவேன். சரி நண்பா, கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம் நண்பா. நன்றி, வணக்கம்.